இப்போ ப்ரெசண்ட் அதாவது இந்த கதையில் February 23, 2003 சிங்கப்பூரில் மஹிகாவுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே அந்த குழந்தை உள்ளே உதைக்கிற இது வந்து தெரிஞ்சிருச்சு அவளுக்கு டிஃப்ரென்ஸு. ஒரு சைடில் சிவம் வந்து இதை இயற்கையாக இல்லாமல் அவன் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் மாதிரி மருந்து மாதிரி போட்டு அதை வேறு மாதிரி கொண்டு வரானா, அதனால உதைக்குதாங்கிற டவுட் இருக்குது. ஆனால் அவள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டா, லைட்டாக பேசவே ஆரம்பிச்சிட்டா. இந்த வயசில் அதுக்கு இவ்வளோ கை கால் முளைச்சி இந்தளவு இது உதைக்கிறது அப்படின்னா அது இயற்கையாக பெருசாக நடக்காது. அப்போ சிவம் பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் என்னென்னா அதை உணர ஆரம்பிச்சிட்டா. குழந்தை உள்ளே உதைக்குது, குழந்தை ஆக்டிவாக இருக்குது, குழந்தைக்கு இப்போயே வந்து ஒரு 2 வயசுக்கான புரிதல் இப்போயே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி ஒரு தோணல் இவளுக்கு வந்துருச்சு. இன்னொன்று வந்து அந்த குழந்தைக்குமே உள்ள தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மனசுக்குள்ளே எப்படி பேசிகிட்டு இருப்போம், நம்ம இங்கே இருக்கோமா அங்கே இருக்கோமா, அந்த மாதிரி அந்த குழந்தையும் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கு. அப்போ நாம் எங்கேயோ அடைஞ்சிருக்கோம்னு நினச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கே வந்து என்ன உணருதுன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளே இருக்கோம், நம்ம வந்து ஒரு கர்ப்ப இதுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது அது உணருது. ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியாக அவங்க யோசிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு டயத்தில் மஹிகா வந்து கையை அங்கே வச்சுட்டு நீ இருக்கிறியா இதெல்லாம் சொல்லும்போது குழந்தை திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வெளியில் குழந்தை பிறந்து வெளியே வந்து அவர் அம்மாவுக்கு என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணுமோ, அதாவது ஒன்று பேசியோ பேசாமையோ அது மாதிரி சொல்லுமோ, அது வந்து இப்போயே இந்த ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே அது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மஹிகாவுக்கும் உள்ளே வந்து இதோட அந்த குழந்தைய இது பண்ணிக்கிட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு யோசனை அவளுக்கும் வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து சிவம், அவன் ஹஸ்பண்டு, அதே February 23, 2003 சிவம் லேபில் இருக்கான். இப்போ அவன் ரிசர்ச் சென்டரில் சொன்ன மாதிரி இந்த பெரிய பில்டிங்கு, அவங்க வந்து அவங்க ஃப்ளோர் வந்து 8வது ஃப்ளோர், இந்த மாதிரி கீழே பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு மேலே அங்கே இருக்கிறான். இருக்கும்போது ஏதோ ஒரு யோசனையில் ரொம்ப ரொம்ப டீப்பாக ஒரு யோசனையில் இருக்கான். திடீர்னு வந்து அவன் உட்காந்துருக்கிற டெஸ்கில் இருக்கிற ட்ராயரு அதை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதாவது அந்த மொட்டைக்கடதாசி போடுற மாதிரி யாரோ போட்டுட்ருக்காங்கல்ல, அது பேய் தான் போடுதா இல்லை உண்மையிலே ஒரு ஆள் போடுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த லெட்டர் ஏற்கனவே வந்திருக்கு. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது இப்போ நம்ம படிப்போம். ஸோ அதை எடுத்து படித்து பார்க்குறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹைட் அண்ட் சீக் பார்ட் 1, ஐ ஃபவுண்ட் யுவர் லேப். ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது முதல் பாட்டு, நான் வந்து ஒரு லேபை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது வந்து யார் எழுதியிருப்பா? ஆக்சுவலாக என்னென்னா, அவன் ஒய்ஃப் மஹிகாவுக்கும் யாரோ லெட்டர் போடுறாங்க, இவனுக்கும் யாரோ லெட்டர் போடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் தெரியாததை அந்த ஒரு ஆளுக்கு அது ஆளாக யாருன்னு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் மஹிகாவுக்கு இப்படி லெட்டர் போயிட்டுருக்குன்ட்டு சிவமுக்கு தெரியாது, சிவமுக்கு தனியாக அப்படி லெட்டர் போயிட்டுருக்குன்னு மஹிகாவுக்கு தெரியாது. ஆனால் 2 பேருக்கும் யாரோ ஒருத்தரா 2 பேரை யாருன்னு தெரியல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது இருக்கும்போது ஆக்சுவலாக இப்போ லேபில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, சிம்புன்னு ஒரு சின்ன அந்த ஸ்குரில் மாதிரின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சின்ன விலங்கு இருக்குது. அதை வச்சு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க லேபில். இப்போ இவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளிக்கிட்ட வந்து குரங்கு மாதிரி கத்த முடியுமா, இந்தந்த மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக்கு இயற்கையாக கிளி மாதிரி தான் கத்தும், ஆனால் குயில் மாதிரி கத்துமா, மயில் மாதிரி ஆடுமா, இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இவங்க இதை வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை சிம்பு அதை வச்சுட்டு இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த சிம்பு வந்து மனுஷன் மாதிரி பேசணும். இதுதான் அவங்க மோட்டிவ். அதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 பேர் யார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று சிவம், இன்னொன்று வந்து டாக்டர் ஸ்டீவன் இன்னொருத்தர். அவர் இந்தியக்காரர் கிடையாது நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக அவங்க வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அது பேச ட்ரை பண்ணுது. ஆனால் அது என்னென்னா, பீன்னு ஒரு சவுண்டு மட்டும் விடுது, உதட்டிலேருந்து, தொண்டையிலேருந்து வரல. பட் மொத்தத்தில் என்ன அப்படின்னா, இவங்க நினச்சது மனுஷன் மாதிரி பேசணுன்ட்டு, ஆக்சுவலாக வந்து மனுஷன் மாதிரி பேசலை. ஸோ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் மாதிரி. ஸோ இது போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்சுவலாக இது என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்லோவாக பண்ணி ஒரு கரெக்டாக இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம்னா இவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம எஸ்டிமேட் போடுவோம்ல, அந்த எஸ்டிமேட் வந்து இவன் போட்டிருந்தான் சிவம். ஆனால் அந்த டாக்டர் ஸ்டீவனுக்கு வந்து இதை விட சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு எய்மு. அதனால் சீக்கிரம் பண்ணார். அதனாலேயே என்னமோ தெரியல, இது சக்ஸஸ் ஆகலை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அங்கேயே உட்காந்துட்டு சரி வேலை முடிஞ்சிச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு, இல்லை நம்ம கிளம்பலாம், அவனுக்கு ஏதோ மைண்டு சரியில்லை. ஆக்சுவலாக நம்ம ஆரம்பத்தில் முதல்லேயே நம்ம ஒன்று பார்த்துருப்போம். என்னென்னா, சிவன் கொஞ்ச நாளாக யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது வந்து இப்போ என்னன்னு தெரியுது, யாரோ ஃபாலோ பண்ணி தான் உனக்கு லெட்டர்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு காயின்செட் மாதிரி ஆகுது. இன்னும் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டான், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு கிளம்பலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் எடுக்க போகிறோம். பேஸ்மெண்ட்டில் தனியாக இருக்கான். பேஸ்மெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பில்டிங்கோட பேஸ்மெண்ட்னா எவ்வளோ பெருசு இருக்கும்ட்டு.
அதில் வந்து இப்படி தனியாக அவன் கார் மட்டும் இருக்குது, ஏற்கனவே பயந்து போயிருக்கான். அப்போ பேஸ்மெண்ட்டில் தனியாக வந்து எடுக்கணுங்கும்போது பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். வேகமாக போய் யாரும் வரதுக்குள்ளே டக்குன்னு எழுந்துச்சு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போய் கார் பக்கத்தில் போனால் டக்குன்னு ஒரு தலைவருக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னா, அந்த காரோட வைப்பர் இருக்கும்ல, மழை பெஞ்சா அந்த தண்ணியை வைப் பண்ணும்ல, அந்த வைப்பருக்குள்ளே ஒரு என்வலப்பை எவனோ சொருகி வச்சுருக்காங்க யாரோ. அது மேலே அந்த என்வலப் மேலே சிவம்னு எழுதியிருக்கு. இப்போ அந்த என்வலப்பை திறந்து உள்ள லெட்டர் இருக்கும் மோஸ்ட்லி அந்த லெட்டரை எடுத்து இவங்க படிக்கணும். இவன் எது 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 நடக்கூடாதுன்னு நினச்சி பயந்தானோ அதே மாதிரி திருப்பி பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்த லெட்டருக்கே அவனுக்கு ஒன்றும் விடை கிடைக்கல. அதுக்குள்ளே பார்த்தா இப்போ இந்த மாதிரி ஒன்று சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு, ஆனால் சுற்றி புத்தி பார்க்குறான் யாருமே இல்லை. அப்போ ஏற்கனவே வச்சுட்டு போயிட்டாங்க என்னன்னு தெரில. உடனே இருந்தாலும் உனக்கு சரி அதை எடுத்து படிச்சிடலாம், பட் எனவே அதை எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பணுன்னு டக்குன்னு அதை எடுத்துகிட்டு டிக்கி காரு இவன் தனி தானே, ஸோ பக்கத்தில் சீட்டில் போட்டுட்டு உடனே படிக்கலை, எடுத்து காரை திறந்து உள்ளே போட்டு இவன் டிரைவர் சீட்டில் உட்காந்து டக்குன்னு காரை நவுத்திட்டு போயிட்டான். அங்கேருந்து வேறு யாரும் வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பதட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து எடுத்து அந்த படிக்கிறான். படிக்கும்போது இப்போ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஹைட் அண்ட் சீக் பார்ட் 2, ஐ ஃபவுண்ட் யூ அண்ட் யூ தாட் யூ வேர் பெட்டர் அட் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது 2வது பாட்டு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அதே மாதிரி நீ தான் வந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதுல பெரிய பெரிய கிங்குன்னு நினச்சிட்டு இருந்தேல, நான் அவனோட பெரிய ஆளுங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று வந்து அதில் நோட்டீஸ் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அந்த பேப்பர் வந்து அங்கங்கே இப்போ ஒரு பேப்பர் ஒரு லெட்டர்னால் பொதுவாக A4 ஷீட் மாதிரி இருக்கும் கரெக்டாக, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கும். அதில் வந்து இந்த சைடில் இருக்கிற கார்னர்லாம் அப்படியே கசங்கி இருக்குது. இப்போ நம்மளே சின்ன வயசில் பார்த்தோம்னா நீட்டாக ஒரு பையன் இருப்பான், அவனோட நோட் புக் பார்த்தாலும் நீட்டாக இருக்கும் கசங்காமல். இந்த சேட்டை பண்ணுற பசங்க சும்மா 9 அந்த மாதிரி பண்ணுற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பேப்பரை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க. அந்த கார்னரில் வந்து கசங்கி இருக்கும் கரெக்டாக. அந்த மாதிரி இந்த பேப்பர் வந்து கசங்கி இருக்குது. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் மஹிகாக்கு வந்த லெட்டரில் இருந்த அந்த லெட்டருமே இந்த மாதிரி கசங்கி இருந்துச்சு. இப்போ இது எதுக்கு இது வந்து மஹிகாக்கு இருக்கும்போது இது ஏன் சொல்கிறோம், இது ஏன் ஒரு விஷயம் அப்படின்னா, இதை ஏன் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒருவேளை இது வந்து சிவமே போட்டிருந்தான் அப்படின்னா அது சிவம் போட்டிருக்க மாட்டாங்கிறதுக்கு அது ஒரு எவிடன்ஸ். ஏன் அப்படின்னா, சிவம் ரொம்ப நீட்டாக எல்லாம் பக்காவாக அடிக்கிறதுக்குன்னு நினைக்கிற மாதிரி ஆள், எதையும் கசக்கிறது இது மாதிரி கிடையாது. அப்போ அப்படி அதனாலேயே மஹிகா வந்து இது சிவமாக இருக்காதுன்னு நினச்சா, அந்த மாதிரி கசங்கி பண்ணியிருந்தால் சிவமாக இருக்காதுன்னு நினச்சா. ஆனால் இப்போ சிவம் வந்திருக்க லெட்டர்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ மேபி ஒரே ஆள் தான் போடுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சின்ன வயசில் எல்லாருக்கும் விளையாட்டு பிடிக்கும் கரெக்டாக. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று, கிரிக்கெட் இந்த மாதிரி ஏதாவது பிடிக்கும், இல்லைனா விளையாட்டுலேயே நிறைய விளையாட்டு இருக்குது. அப்போ இது வந்து இன்னும் சொல்ல போனால் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப தெரியும். அப்போல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி சும்மா அவங்களாம் ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சி விளையாடுவாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹைட் அண்ட் சீக் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது தான் சிவமுக்கு இருக்கிறதே பிடிச்ச விளையாட்டு சின்ன வயசில். ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ அவெல்லாம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அது பெருசாக அவன் கண்டுக்கிறது இல்லை. அப்போ இவன் சின்ன வயசில், இவன் சைல்டுஹுட் 10 வயசு 20 வயசு அந்த மாதிரி கட்டத்தில் இவனுக்கு பிடிச்ச விளையாட்டை கரெக்டாக நோட் பண்ணி ஒருத்தங்க அதில் போட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தை இவங்களுக்கு மொட்டை கடதாசி மாதிரி போடுறவங்களுக்கு இவங்களுக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, இவங்க சின்ன வயசில் என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கு. அது நம்மளால் ஒரு லெவல் தானே நம்மளால் யோசிக்கவே முடியல. ஆனால் இப்போதைக்கு நம்ம அப்படியே கதை அப்படி தான் மூவாது, நம்ம பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிவம் இதெல்லாம் பார்க்கும்போது வேர்த்து கொட்டுது, உள்ள படபடன்னு ஆகுது, வெளியே சொல்லவும் முடியல, பயந்துட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அந்த லைட்டாக ஸ்மெல் வருது, இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க வீட்டுக்கு கீழே கிச்சன் இருக்கும், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாத்ரூமும் ரூம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போகிறான். கிச்சனில் வந்து பார்த்தோன்னா இவன் வந்து கீழே யாரும் சமைச்சு வச்சுருப்பான்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா மஹிகா சமைச்சு வைக்கலை. இவன் அப்படியே ஒரு பதட்டத்தோடு இருக்கான்னு லைட்டாக கோபமும் வருது. ஏன்னா இவன் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான், மஹிகா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்க மாட்டான். ஸோ அப்படியே போனால் ஒரு ஏமாற்றம், அந்த சமைச்சு வைக்கல அவள். ஸோ இது ஒன்று. இன்னொன்று மேலே போனால் மஹிகா எங்கேயுமே இல்லை. அங்கேயும் பார்க்குறான் ஒரு சில அந்த ஒரு ஆரஞ்சு ஸ்மெல், அந்த ஓடோனில் மாதிரி ஒரு ஸ்மெல், ரூம் ஸ்ப்ரே வைப்போம் இல்லை, ஒரு ஆரஞ்சு ஸ்மெல்லு. ஸோ அது மஹிகாவுக்கு அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இவனுக்கும் அது பிடிக்கும். அந்த ஸ்மெல் மட்டும் போட்டு வந்துகிட்டு இருக்கு. போனால் எங்கேயுமே இல்லை, கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை மஹிகா. அப்போ ரூம்குள்ளே இதுக்குள்ளே போனால் பாத்ரூமில் இருந்து அவள் டவல் கட்டிட்டு வெளியே வரான். குளிச்சுட்டு இருந்திருக்காப்போ டவல் கட்டிட்டு வெளியே வரான். அப்போ சிவம் அப்படியே பக்கத்தில் போய், அப்போ குளிச்சுட்டு வரும்போது லைட்டாக அந்த நம்ம பாடியில் வந்து லைட்டாக இங்கே அந்த தண்ணி ட்ராப்லெட்ஸ் இருக்கும்ல, குளிச்சு அந்த ஃபுல்லாக துவட்டலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து அது மாதிரி லைட்டாக தொட வந்து அப்படியே பக்கத்தில் லைட்டாக சும்மா ஹக் பண்ணுற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி சிவம் வரான். ஆனால் மஹிகா வந்து லைட்டாக அவனை தள்ளி விட்டுறான். இது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுது, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இன்செக்யூர்டாகவும் ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம ஒரு மாதிரி
ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ அவன் வந்து தற்செயலாக தான் வந்தான், உண்மையிலே ஒரு வந்து இது பண்ணணும் தான் வந்தான், எதுவும் வந்து ஒரு இன்டென்ஷனோட நோக்கத்தோடு அவன் வரல. ஆனால் மஹிகாவுக்கு வந்து அவன்கிட்ட பெரிய நம்பிக்கையில் தள்ளி விட்டுட்டான். இவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான், இவன் கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் நிறையா மாறிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி மஹிகா வந்து இவன் வருவான்ட்டு கேட்லேயே வெயிட் பண்ணுவாள். வந்தவொடனே நல்லா சமைச்சு கொடுத்து இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டு இப்படி இருந்துச்சு அவங்க ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவன் பக்கத்தில் வந்தாலும் விளக்கி விட்றான். அதுவும் விளக்கினா சண்டை போட்டு விளக்கி இல்லை, அப்படி ஜென்டிலாக விளக்கி விட்டு அப்படியே கழட்டி விடுற மாதிரி அப்படி பண்ணுறான். இதை நினச்சி அவன் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது அவனுக்கு. இது அதே மாதிரி அது வந்து மஹிகா வந்து ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கிளினிக் போனால், அப்போ தான் அவனுக்கு முதல் லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து மைக்காவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அந்த லெட்டரில் வந்து சிவம் பற்றின உண்மை நிறையா விஷயங்கள் சொல்லிருந்துச்சு. இவளும் கிராஸ் செக் பண்ண வரைக்கும் சிவம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியுது. அதனாலே என்னவோ மைக்கா அந்த மாதிரி ஆகிட்டா.